சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்துல இது பாருங்க அப்ராக்சிமேட்லி 31 நாட்கள். இது உங்களுக்கு கும்பம் என்ன பாவம் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம். உங்க லைஃப் பார்ட்னரோட உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். பிஸ்னஸ்லாம் ஒன்றும் செய்யலாமா, அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னரை ரொம்ப முக்கியமாக குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு கிரகம் இருந்தாலே தாங்க முடியாதுங்க, 5 கிரகம் இருக்குதுங்க, என்னங்க பண்ணுறது. அதுக்கப்புறம் சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபனே சூரியன் தான். சூரியன் கலத்திரஸ்தானத்தில் அப்படின்போது துணை உங்களோட லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப ஆளுமையாக பிஹேவ் பண்ணுவீங்க, ரொம்ப டாமினேட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. சிம்மம்க்கு பாருங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம், அதுக்கும் மேலே வீட்டுக்கும் தலைவனாக இருக்கணும் அப்படின்னு. செவ்வாய் பகவான், செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது சுகதாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் கலத்திரஸ்தானத்தில் அப்படின்போது உறவுகளில் கோபம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வாக்குவாதம் வேண்டாம். சட்ட சிக்கல் வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சட்ட சிக்கல் அப்படின்னும் போது இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சொத்து ரீதமாக ஏதோ ஒன்று நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இதில் ஏதாவது சட்ட சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம். அதுக்கப்புறம் புதன் பகவான், புதன் இருக்காரு. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 11க்கு அதிபன் 7ஆம் பாவத்தில். உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கோபத்தை மட்டும் விட்டுட்டீங்க, உங்களோட ஆளுமையை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா புதன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுவான். எப்படி? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது பாருங்க 5 கிரகங்கள் எந்த ராசியில் சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 29.5 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க, சனி பகவான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக பாருங்க இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க ஜாதகம் எழுதும் போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்க. நிறைய பேர் கிளையன்ஸே பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது பாருங்க என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் இது பாருங்க அப்ராக்சிமேட்லி 31 நாட்கள். இது உங்களுக்கு கும்பம் என்ன பாவம் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம். உங்கள் லைஃப் பார்ட்னரோட உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். பிஸ்னஸ்லாம் ஒன்றும் செய்யலாமா, அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னரை ரொம்ப முக்கியமாக குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு கிரகம் இருந்தாலே தாங்க முடியாதுங்க, 5 கிரகம் இருக்குதுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குங்க. இந்த கிரகத்தை இப்படி தான் டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அந்த விதத்தில் முதல்ல பாருங்கள் இங்கே சனி பகவான் இருக்கார். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 7க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்தில்.
இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய பேர் இப்போ திருமண வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தாமதம் அப்படின்றது வரும். ஆனால் நிலையான உறவு, நிலைத்த உறவு, நல்ல உறவு, கடைசி வரைக்கும் உங்கள் கூட வாழக்கூடிய ஒரு திருமண பந்தம் அப்படின்றது அமையும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? கூட்டு தொழில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழில் அமையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு நல்ல பார்ட்னராக அமைவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் விட்டு கொடுத்து தான் போகணும். நீ வந்து நானும் நீயும் சரிக்கு நிகர் சமானம், உன்னை விட நான் கொஞ்சம் உயர்ந்தவன் அப்படின்லாம் பேசுனீங்க அப்படின்னா இதில் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறீங்க, பொது தொடர்பு வேலைகளில் இருக்கிறவங்க, சட்ட ரீதியான வேலையில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அப்படின்றதும் உண்டு, சக்ஸஸ் அப்படின்றதும் உண்டு. மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்டராக இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஜோதிடர்களாக மற்றவங்களுக்கு நல்லது, ஜோதிடர்லாம் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறாங்களங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறோம் தானேங்க. அதாவது உங்களுக்கு நல்லது வரப்போகுது அப்படின்போது இந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது வரப்போகுதுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். கெட்டது வரப்போகுது அப்படின்போது இந்த காலகட்டம் பிளானட்ரி பொசிஷன் சரியில்லைங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் சேவை தான், புரியுதுங்களா? மருத்துவம் சேவை தான், என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அதுவும் சேவை தான். இந்த மாதிரி சேவை தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அக்ரிமெண்ட்லாம் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க. யாருக்கும் ஷூரிட்டி அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் டேக்ஸ்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபனே சூரியன் தான். சூரியன் கலத்திரஸ்தானத்தில் அப்படின்போது துணை உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப ஆளுமையாக பிஹேவ் பண்ணுவீங்க, ரொம்ப டாமினேட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. சிம்மம்க்கு வந்து பாருங்கள், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம், அதுக்கும் மேலே வீட்டுக்கும் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம். பொதுவாக நீ என்ன வேணால் கேளு, உன்னை தங்க தாம்பாளத்தில் கூட தாங்குற, ஆனால் என் தலைமையில் ஏறி நீ முளகாரிக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்டுக்கணும். ஏன்னா நான் உன்னை விட பெட்டராக திங்க் பண்ணுவேன், உன்னை விட எனக்கு நாலேஜ் அதிகம், உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம் இப்படின்ற மைண்ட் செட் சிம்மத்துக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கும் அந்த ஆளுமை. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க, நம்மளை ஓவர் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக புரிஞ்சுப்பீங்க. அப்படி கிடையாது, நமக்கு கொஞ்சம் அந்த ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சுயஸ்தானாதிபதி ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் உட்கார்றா அப்படின்போது அதே மாதிரி அதிகாரம் மேலோங்கும், போட்டிகளில் வெற்றி அப்படின்றது இருக்கும். லைஃப் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும், இல்லைனா ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்பிள், அவ்வளோதான், பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அலுவலகத்தில் ஒரு உறவு வரும், அது என்னம்மா உறவு? நல்ல உறவா? அது நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா நல்ல உறவு, கல்யாணம் ஆகியிருந்தால் கள்ள உறவு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல காதல் அப்படின்றது மலர வாய்ப்பு உண்டு. இது எப்படிங்க கொண்டு போகலாம்? அது உங்களோட வாழ்க்கைங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். லவ் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்படின் போது அது வந்து லவ் அப்படின்னு சொல்லலாம். 50 வயசில் வந்தாலும் அது லவ் தான், 20 வயசில் வந்தாலும் அது லவ் தான். அது நல்ல லவ்வா கெட்ட லவ்வா, நல்ல காதலா கள்ள காதலா, அதெல்லாம் மேட்டரில் வரும், அதில் கவனமாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை கொண்டு போங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான், செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அவன் கலத்திர ஸ்தானத்தில் அப்படின்போது உறவுகளில் கோபம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வாக்குவாதம் வேண்டாம். சட்டச்சிக்கல் வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சட்டச்சிக்கல் அப்படின்னும் போது இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சொத்து ரீதமாக ஏதோ ஒன்று நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இதில் ஏதாவது சட்டச்சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்கள், கணவன் மனைவி கிட்ட பெருசாக வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் 2 பேசுனீங்க அப்படின்னா அவங்க 2 பேசுவாங்க, நீங்கள் 4 பேசுனீங்க அப்படின்னா அவங்க 40 பேசுவாங்க. அப்போ நம்ம பிடிக்குதா பேசுங்க, பிடிக்கலையா அந்த நடிக்க தெரியாது சிம்மத்துக்கு, உட்காந்து சிரித்து நீ உன்ன மாதிரி உண்டாமா அப்படின்னு பேச தெரியாது, அந்த இடத்த விட்டு போயிடுங்க, இக்னோர் பண்ணுங்கள், நல்லது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதன் பகவான், புதன் இருக்காரு, புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 11க்கு அதிபன் 7ஆம் பாவத்தில். உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கோபத்தை மட்டும் விட்டுட்டீங்க, உங்களோட ஆளுமையை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா புதன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுவான். எப்படி? பேச்சு, உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையானா இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையானா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் பேசியே சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது புதன் கொடுத்துருவான், புரியுதுங்களா? பேச்சுவார்த்தை மூலம் லாபம். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசி 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 அந்த ஆளுக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அவ்வளோத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுடுவீங்க. மனைவி கிட்ட பேசி 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 அந்த அம்மா உழுந்துடுச்சுன்னு உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சிடும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் கொடுப்பா? புதன் கொடுப்பா. வியாபாரம், ஆலோசனை, பேச்சு தொழிலில் இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் அதிகப்படியான வளர்ச்சி. ஆடிட்டிங்கு, டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சூப்பரான வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. எல்லாருக்குமே வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. ஏன்னா உங்களோட புத்திசாலித்தனம் அது வந்து பார்த்திங்கன்னா 1000 மீட்டர் வேகத்தில் ஓடும். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா புதன் சூப்பரான நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவோம். அதே மாதிரி பாருங்கள், மைனஸ் ஏதாவது இருக்கா? உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு அப்படின்றது வேண்டாம். உறவுகள் கிட்ட ஈகோ கிளாஷ் அப்படின்றது வேண்டாம். இது உறவுகள் மட்டும் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்மளோட சமுதாயத்துலேயும் சரி, ஈகோ விட்டுட்டு கோபத்தை விட்டுட்டு நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சூப்பரான நல்லது அப்படின்றது உங்களுக்கு இந்த 31 நாட்களும் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை, 39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? நான் 50 வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதில் பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள், இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.